சமகாலத்தில் புலம்பெயர் தமிழர்கள் மீது தாயகத்தில் உள்ள சிலர் அவமானப்படுத்தும் வகையிலான பிரதிபலிப்புகளை வெளிப்படுத்துகின்றனர். கடும் பணியிலும் குளிரிலும் கஷ்டப்பட்டு உழைக்கும் புலம்பெயர் தமிழர்களின் பணம் வேண்டும், ஆனால் அவர்களை அவமானப்படுத்தும் செயற்பாடுகளில் கூட்டணி அமைத்து செயற்படுவார்கள் என புலம்பெயர் ஈழத்தமிழர் ஒருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்கள் மலசலக்கூட துப்புரவு செய்பவர்கள் என்ற பிரசாரத்தை தாயக மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறது. புலம்பெயர் நாடுகளில் பல்கலைக்கழகம் தொடங்கி பாராளுமன்றம் வரையும் படித்தவனிலிருந்து பாமரன் வரையும், கார் ஓட்டியிலிருந்து விமான ஓட்டி வரையிலும் மலசலக்கூடத்தை துப்புரவு செய்யும் கடமையை பாடசாலை மட்டத்திலிருந்து கற்பிக்கப்படுகிறது. அதனை புலம்பெயர் நாடுகளில் தரக்குறைவான செயலாக யாரும் எண்ணுவதில்லை. எனினும் இலங்கை உட்பட தெற்காசிய நாடுகளில் இதனை அசிங்கமாக பார்க்கிறார்கள். தாயக மக்களின் நிலைப்பாடு தொடர்பில் லண்டன் ஈழத் தமிழரான கேசவன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வெளிநாட்டில் நான் ஆரம்பத்தில் மலசலக்கூடத்தை துப்புரவு செய்தேன். பின்னர் எனக்கான தொழில் கல்வியை கற்ற பின்னர் தற்போது 25 வருடமாக அதையும் பகுதி நேரமாக செய்து வருகிறேன். அதேபோல எல்லோரும் தங்களது தகுதி தராதர அடிப்படையில் செய்து வருகிறார்கள். இங்கு புலம்பெயர் நாடுகளில் விமான ஓட்டியிலிருந்து இன்னும் பல அரசு துறைகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை, மின்சார சபை, ரயில் போக்குவரத்து சபை, தபால் துறை, வங்கி, தனியார் அங்காடிகள், பிரம்மாண்ட வணிகங்கள் என்ற பல துறைகளில் புலம்பெயர் தமிழர்கள் கோலோச்சுகிறார்கள். தாயகத்தில் உள்ள உங்களைப் போல வெறும் வைத்தியராகவும் பொறியியலாளராகவும் சட்டவாளராகவும் வராமல் ஒரு நாட்டிற்கு தேவையான தொழில்நுட்பமான பற்பல வேலைகளிலும் தமிழர்கள் முன்னேறுகிறார்கள். எலக்ட்ரிக், பெயிண்டர், தச்சு வேலை, மேசன், மெக்கானிக் என்று புகழோடு உழைக்கிறார்கள். ஐரோப்பாவில் வைத்தியரும் பைத்தியரும் ஒன்றே. ஆனால் ஒன்று ஆரம்பத்தில் யாராயினும் ஏழையிலிருந்து துப்புரவு தொழிலாளியாக வந்திருக்கலாம். கால ஓட்டத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி செல்லாதது அவர்களது விருப்பம். தயவு செய்து அசிங்கப்படுத்தாதீர்கள். தாயகத்தில் துப்புரவு தொழில் செய்வோர்களை ஒரு தனி சமூகமாக ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்தது உயர் சமூகம் என்று சொல்லப்படுகிற அதிமேதாவிகளினால் அவர்களுக்கு இலங்கையில் அரசு தகுந்த ஊதியத்தையோ அல்லது ஓய்வூதியத்தையோ வழங்கவில்லை. ஆனால் புலம்பெயர் நாடுகளில் அதனையும் ஒரு தொழில் என உயர்வாக அங்கீகரித்து தகுந்த ஊதியமும் வழங்கப்படுகிறது. வயோதிப காலத்தில் ஓய்வூதியமும் வழங்கி வாழ்வாதாரமாக இருந்து கௌரவித்து வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார்.